விஸ்வரூப வெற்றி பெறப்போகும் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கைகள் நடக்குதுங்க. இதில் ஒரு விபரீத ராஜயோகம் நடக்கும். 12ஆம் அதிபதி அங்கே சேர்ந்துருக்கறனால செல்வங்கள் பொருளாதார ரீதியாக அள்ளி கொடுக்க காத்திருக்கு. அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். பட் 8ஆம் இடத்துல இருக்கிறதுல ஒரு சில விஷயம் கவனிக்கவும் செய்யணும். அதை ரெண்டும் பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ரைட், முதல்ல நல்ல விஷயம் பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனோடு சேர்ந்து பார்க்குறார். குரு தேவகுரு அசுரகுரு 2 பேரும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். பணம் செல்வம் செழிப்பு அதிகரிக்கிற காலகட்டம். இப்போ தான் சொத்து சுகங்கள் சேர்க்கறதுக்கு சரியான காலகட்டங்கள். அடகு வைத்திய நகையை மீட்கக்கூடியது. புதிய நகைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. குடும்ப நிகழ்வுகளுக்கு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. ஹெல்த் ரீதியாக இப்போ தான் மைண்டுக்கு உரைக்கும். ஹெல்த் ரீதியாக அதை பார்த்துக்கணும் இதை பார்த்துக்கணும் தொந்தரவு அந்த மாதிரிலாம் கவனிக்க வேண்டியது வரும். ஒரு சிலருக்கு அடிவயிறு சம்மந்தப்பட்டது, பொதுவாக அடிவயிறுன்னு சொல்கிறேன், அது ஆண் பெண் தகுந்த மாதிரி மாறும். அடிவயிறு தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் அதை கவனிக்கணுமேன்னு தோணும். ரைட், இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக பேசுவோம். முதல்ல திருமண விஷயம். 7ஆம் அதிபதி 8இல் மறைகிறார், கூட 5ஆம் அதிபதி. அப்போ உறவு சம்மந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய காலகட்டம். திருமண நிகழ்வுகள் டக்குன்னு குயிக்காக வேகமாக போகக்கூடாது. குரு சுக்கிரன் 2மே மறைஞ்சிருக்கு. 7ஆம் அதிபதி 8இல் மறையும் காலகட்டத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. பட் லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக பார்க்கணும். பட் கோச்சார ரீதியாக கொஞ்சம் மறைஞ்சிருக்கனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வேகமாக வரும். பட் ரைட்டாக குடும்ப ரீதியாக விசாரிக்க வேண்டியது. அவசர முடிவுகள் இருக்கக்கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க, சார் இப்போ தாங்க சார் நான் வெயிட் பண்ணுறது, யோகங்கள் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குரு அதிசாரமாக கடகத்துக்கு வந்துடுவார், அப்போ பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாதம் மற்ற நல்ல விஷயங்கள் இருக்குது, பொருளாதார மற்ற விஷயங்களுக்கு. திருமண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாக திருமணத்துக்கு 5ஆம் அதிபதி 8இல் வேறு. அதில் இந்த காதல் திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு நான் வேணாம், நிறைய பேருக்கு சொல்லி காதல் திருமணம் சக்ஸஸாக வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், திருமணத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசிக்காரங்க சொல்லுவாங்க, என்ன சார் அப்படின்னு. சூழ்நிலை அப்படி இருக்குது. மற்றதை பார்ப்போம். ரைட், அடுத்தது வீடு இடம் வண்டி இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அது ப்ராசஸ் பண்ணுங்கள். அதுக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. சொத்துக்கள் வாங்க யோகங்கள் உண்டு. இப்போ எது வேணாலும் ட்ரை பண்ணால் கிடச்சிரும். வாடகை வீட்டுக்கு இருக்கிறவங்க புது வீடு கட்ட அமைப்பு வந்துடும். வாடகை வருமானம் வருகிற சூழ்நிலை. இப்போ தான் ஒரு இடமாற்றம் வீடு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ பணம் சம்மந்தப்பட்டது நேராக சொத்துக்கள் வாங்கக்கூடியது. வேலை 6ஆம் அதிபதி 11இல் அமோகமாக இருக்கிற நேரத்தில் வேலை செய்யும் இடத்துல ஒரு லாபகரமான சூழ்நிலை. இந்த மாதத்தில் ஒர்க் பண்ணுற இடத்துல அவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்டு எல்லாமே என் கண்ட்ரோலுங்க. போன மாதம்ல அவ்வளோ தொந்தரவு. போன மாதம்ல இந்த இதுக்கு 10ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்த காலகட்டத்தில் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. மாற்றி திருப்பி ஒரே ஒர்க்கை செஞ்சுட்டு இருந்தான். எனக்கு மேனேஜருக்கும் பிரச்சனை, எனக்கு மேலதிகாரிக்கும் பிரச்சனை, கிளைண்ட்டு கூட சண்டை கட்டிக்கிட்டேன், ஏதோ ஒன்று எங்கே வேலை பார்த்தேன்னு சொல்கிற அளவுக்கு இருந்த மனநிலைமை அப்படியே மாதிரி ரிலாக்ஸ் ஆகிட்டு எல்லோரும் நட்பாக பேசுகிற மாதிரி எதிரிகள் விலகிட்டாங்க, பிரச்சனைகள் விலகிடுச்சு. அந்த ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ லாபகரமாக இருக்குது. வேலை செய்யும் இடத்துல இன்னொரு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. பட் அங்கீகாரம் நிலையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் 5ஆம் இடத்துல சனி வக்ரம் வருது. 5ஆம் இடத்துல சனி வக்ரம் பற்றாலே என்னென்னா மனசு சம்மந்த பழமையான சிந்தனைகள் வந்துடும். பழைய சிந்தனைகள் பழமையான சிந்தனைகள். பட் ஹாப்பியஸ்ட்டு இதுதான். பழச அசைபாடக்கூடிய சூழ்நிலையாக வந்துடுது. எப்போ பார்த்தாலும் அந்த காலத்தில் இப்படி இந்த காலத்தில் இப்படி, இப்போ நடக்கிற காலத்தை விட்டுட்டு அந்த காலத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இதில் பழைய கல்லூரி வயதில் இருந்த ஒரு சில நினைவுகள் வரும். எந்த வயசாக இருந்தாலும் வரும். சினிமா துறைன்னு இருக்கிறவங்களுக்கு அமோகமாக இருக்குது. மியூசிக் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வரும். இப்போ தான் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு கேமரா வாங்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், மியூசிக் கற்றுக்கலாம், கீபோர்டு வாங்குகிறேன், மொத்தம் ஏதோ ஒரு இது வருது. திடீர்னு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜி அதை நான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொருத்தருக்கு பார்த்திங்கன்னா அரசியல் பொலிட்டிக்கலில் இது மாதிரி ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறது. இந்த மாதிரி மொத்தம் நீங்கள் என்ன தொழில் பண்ணியிருந்தாலும் அதற்கு இணையாக இன்னொரு விஷயத்தில் ஆர்வம் வருது. ரைட், பொதுவாக இப்போ இன்னொரு விஷயம், குலதெய்வத்தில் அந்த பிடிமண் எடுத்து வேறு பக்கம் வச்சு கும்பிட்ற குடும்பத்தை குலதெய்வ கோயிலுக்கு இப்போ அழைக்குதுன்னு சொல்லணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரணும். குலதெய்வத்து கோயிலை இடித்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு போகுதுன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். காவல் தெய்வ வழிபாடுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி மறைஞ்சிருக்கு. அது 2 சுக்கிரன் 2 சுபகிரகங்களும் மறைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது சக்ஸஸாக இருக்கும். மருத்துவத்தின் மூலம் குழந்தைங்க நல்லாயிருக்கும். ஆனால் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது குறை வச்சிடக்கூடாது.
குழந்தைகள் தத்து கொடுத்து எடுக்க வேண்டிய காலகட்டம் இது மாதிரி சொல்லுவாங்க ஜோசியத்தில். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு சரியான காலகட்டமாக இது உண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுத்துத் தேர்வுகள் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறது, 12ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு. தூக்கங்கள் நல்லாயிருக்கும், பயணங்கள் நல்லபடியாக உண்டு. பட் ஒன்றே ஒன்று கவனிக்கணுங்க, 8ஆம் இடத்துல 2 ஆபரண கிரகங்கள் பண கிரகங்கள் மறையும் போது நைட் நேரம் பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறது, ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன் ட்ரெயின் அங்கே ராகுன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. ராகுங்கிறது விமானம் ட்ரெயின்லாம் குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல பயணங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இந்த விருச்சகம் இன்னொன்று, ஒரு சில நகையோ இதாக மிஸ் ஆகிருக்கும், அது ஒரு வருஷம் 2 வருஷம் கூட விட்டுருவாங்க, அப்புறம் கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு முறை இந்த ஆவணி மாதத்துக்கு மேலே போய் லாக்கர்லாம் எடுத்து கரெக்டாக இருக்கான்னு டைம் செக் பண்ணிக்கங்க. இது கொஞ்சம் முக்கியமான சூழ்நிலை. ரைட். இப்போ பிஸ்னஸ், பொதுவாகவே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை வேகப்படுத்தலாம். பிஸ்னஸில் 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்கார். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, புது நபர்கள் அறிமுகங்கள், வேலை செய்யும் இடத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ப்ராசஸ் பண்ண வேண்டியது உண்டு. பட் நல்லபடியாகவே உண்டு. சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பண்ணும்போது அனைத்து விஷயத்துக்கும் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் வகையில் உதவிகள் கிடைக்கும். இப்போ தான் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல புதுசாக படிக்கிற யோகம் வேறு வந்திருக்கு. புதுசாக ஏதோ கற்றுக்க வேண்டிய ஏலம், புது நபர்கள், வேறு மாநிலத்துக்கு நபர்களை வேலையாட்களை எடுத்து பண்ணக்கூடியது, அதுக்காக புதுசாக லாங்குவேஜ் லேர்ன் பண்ணக்கூடியது, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. 9ஆம் இடத்துல புதன் சில காலங்கள் பயணிக்கிறார். 9ல் புதன் பயணிக்கும் போது ஒன்றே ஒன்று கவனிச்சுக்கணும், அது பாதகஸ்தானம். அப்போ டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறது, செக்லிஃப் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். பட் இப்போ என்னென்ன ப்ளஸ்னால் பண ரீதியாக இதெல்லாம் பெட்ரு. ஹெல்த் விஷயமெல்லாம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சூப்பர். பணம் செல்வம் ரீதியாக ஓகே, வேலை ரீதியாக நல்லபடியாக இருக்குது. குழந்தைகள் ரீதியாக கவனிச்சுக்கணும், குலதெய்வ ரீதியாக கவனிச்சுக்கணும். மேரேஜ் சம்மந்தப்பட்டதை கவனமாக கையாள வேண்டியது உண்டு. பணப்பரிவர்த்தனைகள், பேங்க் டிரான்சாக்ஷன் கொஞ்சம் பார்த்துக்கணும். தந்தை மகன் உறவு பெட்ரு. டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் பார்த்துக்கணும். பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே பெட்டர். மூத்த சகோதர சகோதரிகளோட நட்புகள் இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. விசா சம்மந்தப்பட்ட வேலைகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் இது சுப மந்தாவே இருக்குது. பட் சுக்கிரன் 8 இந்த மாதிரி இருக்கும்போது இந்த வயிறு சம்மந்தப்பட்டு பொதுவாக ஹெல்த்தை சொன்னேன். தைராய்டு, யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்ட தொந்தரவு வந்தால் டக்குன்னு மருத்துவத்தை பார்க்கணும். இந்த நேரத்தில் அஷ்டமி சம்மந்தப்பட்ட நேரத்தில் அஷ்டமியில் துர்க்கை, அஷ்டலட்சுமி வழிபாடு இல்லை பைரவர் வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த 2 கிரகம், அசுர கிரகம் தேவ கிரகம் ரெண்டுமே ஒரு சில இடத்துல என்ன பண்ணுதுன்னு அதாவது நிறைய விஷயத்து நல்லது கொடுத்துரும், ஹெல்த்தை பாதிச்சுட்ரும். அதனால் ஹெல்த் வைஸ் மட்டும் பார்த்துக்கணும். அந்த கண்கள் சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 2 கிரகம் நமக்கு அவ்வளோ ஃபேவராக சொல்ல முடியாது. மற்றபடி எல்லாமே ப்ளஸ் தான். ஆக மொத்தம் ஒரு சில விஷயத்தை தவிர மிகுந்த யோகத்தையும் செல்வத்தையும் கொடுக்குற காலகட்டத்தை என்ஜாய் பண்ணிக்கங்க. இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக உங்கள் ராசி எண் தாங்க 9 தாங்க. 9ஆம் நம்பர், அது மட்டும் போதும். இந்த ஒரு எண்ணே உங்களை பல விஷயத்தை வெளில வச்சிடும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.